ம் ம் இன்னைக்கு லாஸ்ட் பீரியட் வசந்தி மிஸ் டெஸ்ட் வச்சுருந்தாங்க. அதுக்குள்ளே பள்ளிக்கூடம் சீக்கிரமாக முடிஞ்சிருச்சு. அண்ணா, நீ ஏன் மதியானம் சாப்பாடு கொண்டு வரல? எங்கள் அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை, அதான். உங்கள் அம்மா ஏன் ராத்திரியானா கத்திட்டே இருக்காங்க? அடிடா, அவளை அடிச்சு சாவாடிடா. பைத்தியம் முடிச்சவ இப்ப சாப்பிட்டு என்ன பண்ண போறா? சாப்பிடு சாப்பிடு சொல்றல, சாப்பிடு சாப்பிடு உங்க சாப்பிடு. என்ன சொல்லிட்டு நீ பாத்துட்டு சாப்பிடு சாப்பிடுன்னு என்ன பாத்துட்டு ஏண்டா, சாப்பிடு சாப்பிட்டு என்ன பண்ண போறா இப்ப? சாப்பிடு சும்மா சாப்பிடு பாத்துட்டு இருப்ப. சாப்பிடு எடு சீமையை குடிக்க போறா? டிக்கே இல்ல போய் இட்லி நீ சாப்பிடு. எடுத்து எடு எடு சாப்பிடு. எடு தொலைய போகுதா? எடு இட்லி எடு. எங்க இருந்து தான் வந்தவள என் பிள்ளை பாவத்தை கொட்டிக்கிறதுக்கு? என்னடா ஸ்கூல் முடிஞ்சிச்சா? இப்பதான் வந்திருக்கான் அக்காவை பாக்குறதுக்கு தேர எடுத்துக்கிட்டு. இப்படி ஒரு பைத்தியத்தை என் குடும்பத்துல கொடுத்து என் குடும்பத்தையே நாசம் பண்ணிட்டீங்க. சின்ன பிள்ளைய வச்சுக்கிட்டு என் பிள்ளை எப்படி கஷ்டப்படுறான். விறகு கட்டையாலே கையை அடிச்சு உடச்சு வச்சிருக்கா. ராவல்லாம் புடவை ஆவறது கூட தெரியாம ரோட்ல ஓடுறா. யார் பின்னால போய் தெரியுறது? இந்த பச்சை பிள்ளைய ஏதாவது பண்ணிடுவானா ராத்திரிலாம் காவ காத்துட்டு கிடக்குறோம். விடிய விடிய மா பேமா கத்தியே கிடக்குற. இவனை கூப்பிட்டு பக்கத்துட்டு போமா. நீ பேசி போனா போகுது. இந்த வம்பே வேணாம்ப்பா. இந்தாடா, உனக்கெல்லாம் எதுக்கடா பொண்டாட்டி பிள்ளையும்? சன்னியாசியா போய் எங்கேயாச்சும் நீ வாடா. என்னாச்சு மச்சான்? மறுபடியும் பழையபடியா வந்துச்சா? யாரு எவனும் அடையாளம் தெரியல. இதெல்லாம் ஒரு பிரச்சனையா இருக்கு. ராத்திரினா ஓடுறா, பார்க்கவே முடியல. இந்த பையன் நினைச்சாதான் கொஞ்சம் பயமா இருக்கு. மகளிர் டாக்டர் கிட்ட அங்கே கூட்டு போய் அங்கே வச்சு பார்த்துக்கிற மாதிரி பேசிட்டு வண்டி எடுத்துட்டு வந்துடுறேன். என்னதான் பண்ண போறீங்க? அவ தம்பி வந்திருக்கான். ஆஸ்பத்திரியில் வச்சு பார்க்குற மாதிரி பேசிட்டு வண்டி எடுத்துட்டு வர போயிருக்கான். ரவைக்கு வெங்கே படுத்துக்கிறட்டும். அக்கா கத்தாதக்கா, கொஞ்சம் அமைதியாக இருக்கியா? மச்சான் நீங்கள் ஃபஸ்ட்டு காலை பிடிங்க. நீங்கள் முதல்ல காலை பிடிங்க மச்சான். அன்னைக்கு எங்க அம்மாவை கூட்டிட்டு போனப்போ எனக்கு என்னன்னே புரியல. புரிஞ்சு நான் கேட்டப்போ ஹாஸ்பிட்டல்ல சேர்த்து 8 நாளா அங்க இருந்து எங்கேயோ தொலைஞ்சு போயிட்டேன்னு சொன்னாங்க. எங்க அம்மாவுக்கு பைத்தியமெல்லாம் இல்லைங்க. அதுக்கு பேரு மோரான் பிஹேவியர்னஸ் அப்படின்னு சொல்றது பிஎஸ் ஸ்கின்னர். அது ஒரு சின்ன பயம்தான். எல்லாருக்கும் வர ஒரு சின்ன பயம். அவங்களுக்கு கொஞ்சம் அதிகமா வரும், அவ்வளவுதான். இருட்டில் யாரோ நிக்கிற மாதிரி அவங்களுக்கு தெரியும். அந்த பயம்தான் பகல்ல எந்த சத்தமும் இல்லாம இருக்கிற எங்க அம்மா ராத்திரி ஆனா மட்டும் இருட்டுல யாரோ நிக்கிற மாதிரி நினைச்சுக்கிட்டு கத்துவாங்க. அந்த மாதிரி உள்ளவங்க சாப்பிட முடியாது. ஏதோ ஒரு விஷயத்த பத்தி யோசிச்சுக்கிட்டே இருப்பாங்க. அவங்கள யாரோ பின்தொடர்ற மாதிரி இருக்கும். அது என்னன்னு தெரிஞ்சுக்கவே எனக்கு 8 வருஷம் ஆச்சு. இதெல்லாம் தெரியாத எங்க அப்பா ஒரு வாரமா சாப்பிடாத எங்க அம்மாவை சாப்பிடுன்னு அடிச்சாரு. ஆனா சாகிற வரைக்கும் எங்க அம்மாவை தேடி ஊரா அலைஞ்சாரு. ஏன் படிச்சு நமக்கு கூட இவங்கள மாதிரி உள்ளவங்கள எப்படி பார்த்துக்கணும்னு தெரியாது. அவ்வளவு ஏன் யாராவது நான் சைக்காட்டிஸ்ட கன்சல்ட் பண்ணிட்டு வரேன்னு சொன்னாலே நம்ம அவங்கள பார்க்குற பார்வையே வேற மாதிரி இருக்கும். இது சமூக சேவையெல்லாம் இல்லைங்க, என் தனிப்பட்ட சுயநலம் தாங்க. எங்க அப்பாவுக்கு அப்புறம் நான் எங்க அம்மாவை தேட ஆரம்பிச்சேன். முதல்ல முகம் சரியா தெரியலன்னு இந்த மாதிரி உள்ளவங்களை முடிவெட்டி பார்க்க ஆரம்பிச்சேன். அப்புறம் தான் தோணுச்சு, யார் கண்டா என்ன போல யாரோ ஒருத்தன் இவனை கூட தேடிட்டு இருக்கலாம், அவனுக்கு ஒரு உதவியா இருக்கட்டுமே. அதான் லீவ் டேஸ் ஃப்ரீ டைம்னு இப்படி பண்ணிட்டு இருக்கேன். எனக்கு நல்லா தெரியும் இது பைத்தியக்காரத்தனம்னு. பரவாயில்ல, நான் அதிகம் பண்றேன்.